ரமலான் பண்டிகையை ஒட்டி தஞ்சை கீழவாசல் அண்ணா திருமண மண்டப வளாகத்தில் இஸ்லாமியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கடந்த ஒரு மாதமாக இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை நோன்பு எடுத்து மாலை பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புத்தாடை அணிந்து வந்த 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ரமலான் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். செங்கல்பட்டில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் 2000 பேர் பங்கேற்றனர். ரம்ஜான் பெருநாள் வரும் மாதத்தில் சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் எனவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் கருதப்படுகிறது. இதையடுத்து 30 நாட்கள் நோன்பு இருந்த நிலையில் இஸ்லாமியர்கள் செங்கல்பட்டு நத்தம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஈதுகா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடத்தினர். தொடர்ந்து புத்தாடைகள் அணிந்து இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரமலான் பண்டிகையை ஒட்டி பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மௌலானா பள்ளிவாசல் வளாகத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் தொழுகை செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே மதராசா சாலையில் பழமை வாய்ந்த மௌலானா பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்ற ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறப்பு தொழுகை நடத்தினர். அதன் பின்னர் ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகள் இஸ்லாமியர் ஏராளமானோர் புத்தாடை அணிந்து வந்து சிக்கந்தர் பாதுஷா தர்கா செல்லும் பாதையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகையில் ஈடுபட்டனர். காவலர்களுக்கு சோதனைக்கு பிறகே அனைவரும் மலை மீது செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மத நல்லிணக்கத்திற்காகவும் இயற்கை வளம் செழிக்க வேண்டியும் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வழிபட்டனர். பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இன்று நமது ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா மலைமேல் அடங்கியுள்ள நெல்லித்தோப்பில் எங்களுடைய சிறப்பு தொழுகை இந்த வருடமும் மிக சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக கடந்த வருடங்களில் மிக நெருக்கடியான காலத்தில் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். உண்மையாக இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம், இந்த வருடம் எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லாமல் ரொம்ப இலகுவாக ரொம்ப அமைதியான முறையில் இந்த தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ஆடு விற்பனை மந்தமாக இருந்ததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். ரமலான் பண்டிகையொட்டி கேவி குப்பம் சந்தைமேடு பகுதியில் இன்று ஆட்டுச்சந்தை நடைபெற்றது. செம்மறி ஆடுகள், ஜமுனாபாரி ஆடுகள், சேலம் கருப்பாடுகள் என பல்வேறு வகையான 1500 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. சிறிய ரக ஆடுகள் 7000 ரூபாய் வரையிலும், பெரிய ரக ஆடுகள் 15000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. ரமலான் பண்டிகை முன்னிட்டு ஆடுகள் அதிக அளவில் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விற்பனை மந்தமாக இருந்தது. விவசாயிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு கிராமத்தில் எருதுவிடும் திருவிழாவில் மாடுமுட்டி படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நேற்று முன்தினம் பெருமாப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் மாடு முட்டியதில் மாடப்பள்ளி பகுதியை சேர்ந்த ரஞ்சித்குமார் படுகாயமடைந்தார். தொடர்ந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கிருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தங்கையை காணவில்லை என கூறி அண்ணன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ்மொழி செஞ்சியில் உள்ள தனியார் மருந்தகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு பணி முடிந்து தமிழ்மொழி வீட்டிற்கு வரவில்லை என கூறி அவரது பெற்றோர்கள் மேல்மலையனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பெண்ணின் சகோதரர் சுதாகர் தேசிய நெடுஞ்சாலையில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே கள்ளநோட்டு அச்சடித்த விவகாரத்தில் விசிக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ராமநத்தம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட திட்டக்குடி அதர்நத்தம் கிராமத்தை சேர்ந்த செல்வம் விசிக கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளராக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் கள்ளநோட்டு அடித்து புழக்கத்தில் விட்டு வருவதாக எழுந்த புகாரின் பேரில் சோதனை மேற்கொண்ட போலீசார் அவருக்கு சொந்தமான வயலில் இருந்து கள்ளநோட்டு இயந்திரம், 83,000 ரூபாய் கள்ளநோட்டுகள், பிரிண்டிங் மிஷின் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய விசிக நிர்வாகியை போலீசார் தேடி வரும் நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக கடும் வெயில் நிலவி வந்ததால் தண்ணீர் இன்றி செடி கொடிகள் காய்ந்து காணப்பட்டன. இந்நிலையில் மசினக்குடி அருகே ஆச்சக்கரை வனப்பகுதியில் குடியிருப்புகளுக்கு செல்லும் சாலை அருகே திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டு மரம் செடிகளில் மலமளவென பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. ரம்ஜான் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இங்கு உள்ள தாவரவியல் பூங்காவில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து பூத்துள்ள மலர்களை கண்டு ரசித்தனர். மேலும் படகு இல்லத்திற்கு குவிந்த மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து துடுப்பு படகு, மிதி படகு மற்றும் மோட்டார் படகில் பயணித்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரைப்பட நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் நேற்று தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். மூலவர் சண்முகர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி மற்றும் சத்ரு சம்ஹாரமூர்த்தி ஆகியோரை வணங்கினர். அதன் பிறகு ரசிகர்கள் மற்றும் பக்தர்களுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக புகார்கள் எழுந்தன. இதன் தொடர்ச்சியாக துணை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் விஜயகுமார் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 13 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர் மீது விருத்தாச்சலம் மற்றும் ஆண்டிமடம் காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேளாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த முருகானந்தம், புனிதா தம்பதியின் மகன் அரவிந்த் இடையாத்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். பொதுத் தேர்வுக்கு தேவையான பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்களை வாங்க மாணவன் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். தொடர்ந்து வீடு திரும்பியபோது இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரவிந்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த அவரது நண்பர் ரங்கநாதன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவனின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே தூங்கிக் கொண்டிருந்த தம்பியை வெட்டி கொலை செய்த அண்ணனை போலீசார் தேடி வருகின்றனர். லட்சுமிபுரம் கிராமத்தை சேர்ந்த நக்கலையா மனைவியுடன் ஹோசூரில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இவரது குழந்தைகள் இருவர் பாட்டி வீட்டில் வளர்ந்து வந்தனர். இந்நிலையில் நக்கலையாவின் சகோதரர் சின்னையா சேட்டை செய்வதாக கூறி குழந்தைகளை திட்டியதாக தெரிகிறது. இதனால் சகோதரர்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. தொடர்ந்து ஆத்திரத்தில் இருந்த சின்னையா தூங்கிக் கொண்டிருந்த தனது தம்பியை அரிவாளால் வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி கொலையாளியை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வனப்பகுதியில் ஒற்றைக்குழல் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த கும்பலை சேர்ந்த ஒருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். குந்தா வனச்சரகத்திற்கு உட்பட்ட எடக்காடு கண்ணேரி செல்லும் பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கு இடமாக காரில் வந்தவர்களை துரத்தி சென்றபோது துப்பாக்கி வெடித்ததில் கார் கண்ணாடிகள் உடைந்தன. தொடர்ந்து காரிலிருந்து இறங்கி தப்பி ஓடிய 4 பேரில் ஓட்டுநர் அப்துல் அமீனை வனத்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து 2 தோட்டாக்கள், கத்திகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கேரளாவிலிருந்து வந்த கும்பல் கடமானை வேட்டையாட முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் வனத்துறையினரை தேடி வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்ற குடும்பத்தினரை துரத்திய சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்த சஞ்சீவி என்பவர் தனது காரில் அவரது குடும்பத்தினருடன் திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார். விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது மது போதையில் அதிவேகமாகவும் தாறுமாறாகவும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த 3 நபர்கள் சஞ்சீவியின் கார் பின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கெடிலத்தில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த திருநாவலூர் காவல்துறையினரிடம் சஞ்சீவி தெரிவித்துள்ளார். இதையடுத்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜேஷ், ராஜா, வினோத் ஆகியோரை போலீசார் கைது செய்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் வில்லாபுரம் பகுதியில் ஆட்டோ கண்ணாடிகளை உடைத்து வாகனங்களுக்கு தீ வைத்த நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வில்லாபுரம் அகஸ்தியர் தெரு மற்றும் கீரைத்துறை அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 ஆட்டோ, 1 இருசக்கர வாகனத்திற்கு தீ வைக்கப்பட்டது. மேலும் 2 ஆட்டோக்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். உதகையில் நாளை முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது. தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தேயிலை பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான 7 இடங்களில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இதை அனுபவிப்பதற்காக அதிக அளவு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, காய்கறி கண்காட்சி, பழ கண்காட்சி உட்பட பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருமைஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் அசுவதி தீர்த்தவாரி திருவிழா நடைபெற்றது. திருமைஞானம் கிராமத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் அசுபதி நட்சத்திர தினத்தன்று தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று நடைபெற்ற தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து புனித நீராடினர். தொடர்ந்து மூலவருக்கு பால், தேன், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட திரவிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயில் நிர்வாகிகளுக்கு இஸ்லாமியர்கள் இனிப்புகள் வழங்கி ரமலான் பண்டிகையை கொண்டாடினர். ரமலான் பண்டிகையை ஒட்டி கோவை கோட்டமேடு பகுதியில் உள்ள ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் நிர்வாகிகள் சிறப்பு தொழுகை செய்தனர். அதன் பிறகு கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று கோயில் நிர்வாகிகள், ஆதீனம் ஆகியோர்களை சந்தித்து இனிப்புகளை வழங்கினர். பக்தர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினர். இன்று தொழுகையில் இஸ்லாமியர்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்துக்காகவும் சமூக நல்லிணக்கம் போட்டும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. அத்தோடு இந்த பகுதியில் இருக்கின்ற 150 ஆண்டுக்கு மேலாக பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் கோயில் அருகில் இஸ்லாமியர்கள் அனைவரும் எங்கள் ஜமாத்தார்கள் முன் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திருக்கோயிலுடைய குருக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றார்கள். அவர்களுக்கு இனிப்பு வழங்கியும் பரஸ்பரம் நாங்கள் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டோம். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் எங்களுக்கு குருக்களும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆதீனம் அவர்களும் எங்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை, ரம்ஜான் வாழ்த்துக்களை எங்களிடம் தெரிவித்தார்கள். நாங்களும் இன்முகத்தோடு எங்களுடைய வாழ்த்துக்களை பரஸ்பரம் தெரிவித்துக் கொண்டு கோட்டைமேடு தமிழகத்துக்கு முன்மாதிரியாக கோயம்புத்தூர் மத ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த இடமாக கோயம்புத்தூர் கோட்டைமேடு சிறந்து விளங்குகிறது. இது தமிழகத்திற்கு ஒரு மத ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக நாங்கள் கருதுகிறோம். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் மண்டலாபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரியில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 48வது நாளான இன்று மண்டலாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க குடம் புறப்பாடு நடைபெற்றது. அதன் பிறகு மூலவர் மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.